Good morning, my dear students. I am V. Udayakumar. I am handling your social science subject. First, I would like wish and welcome to all my students for your next step. That means 8th standard. Welcome to everyone. Okay, today I am not going to take the classes. I want to share about social science subjects. ஓகே, நீங்கள் நம்ம கிளாஸ் எதுவும் பார்க்க போகிறதில்ல. ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சோசியல் சயின்ஸ் சப்ஜெக்ட்னா என்ன, ஸோ அதில் என்னென்ன பார்ட்ஸ்லாம் இருக்குது, என்னென்ன பிரான்ச்சஸ் இருக்குது, ஸோ ஒவ்வொரு பிரான்ச்சஸும் நம்ம எதுக்காக நம்ம ஸ்டடி பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் see the introduction of social science. Introduction of social science. Social science is the branch of science devoted to the study of societies and the relationship among the individual within the society அப்படிங்கிறாங்க. ஸோ சோசியல் சயின்ஸ் சப்ஜெக்ட் அப்படிங்கிறது இட் இஸ் த branch of science subject. ஸோ it tell us how to live in the society and how to respect others or how to behave with others. இட்ஸ் கால்டு சோசியல் சயின்ஸ் அப்படிங்க. ஸோ இது வந்து லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன் சப்ஜெக்ட் அப்படிங்கிறாங்க. ஸோ நாட் ஓன்லி இட் இஸ் அ லைஃப் ஓரியன்டட் சப்ஜெக்ட். ஸோ எவ்ரி ஹியூமன் பீயிங்ஸ் want to successful man, so definitely know social science. Okay, then next, the branches of social science. Social science has different branches. There are many branches are in social science, but now here discussed only 4 main branches: history, geography, civics and economics. These are the main 4 branches of social science. Next we have discussed detailed. First one, history. History means a past events as relating to a particular people, country, period, etc. So history means it is not related to current or future event. It is related to only past event. It is called history அப்படிங்கிறாங்க. அது என்னென்னா, நம்ம பாஸ்ட்டை பற்றி முடிஞ்சதை பற்றி நம்ம படிக்கக்கூடியதான் என்ன சொல்கிறாங்கன்னா ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறாங்க. வரக்கூடியதையோ இல்லை நடந்துக்கிட்டு இருக்கிறதையோ படிக்கிறது இட் இஸ் நாட் ஏ ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறாங்க. ஓகேவா? ஸோ அந்த காலத்தில் வாழ்ந்த பீப்புளை பற்றியோ, இல்லை அப்படின்னா ஒரு கண்ட்ரியை பற்றியோ, இல்லைனா ஒரு டயத்தை பற்றியோ, இல்லை அப்படின்னா வேறு ஏதாவது ஒரு இன்சிடெண்ட்டை பற்றியோ நம்ம படிக்கக்கூடியதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறாங்க. இன் திஸ் ஹிஸ்ட்ரி ஆல் த டேட்டாஸ் ஆர் கலெக்டட் ஃப்ரம் த பாஸ்ட் ஈவெண்ட்ஸ். ஓகேவா? பாஸ்ட் ஈவெண்ட்ஸ்லேருந்து நம்ம கலெக்ட் பண்ண டேட்டாவை பற்றி நம்ம படிக்கிறது என்னது ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறாங்க. ஓகேவா? தென் டீட்டெயில்டாக நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னென்ன லெசன்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஜாக்ரஃபி. ஸோ ஜாக்ரஃபி மீன்ஸ் த ஸ்டடி ஆஃப் நேச்சுரல்ஸ் லைக் வேர்ல்ட்ஸ், வெதர், மவுண்டெயின்ஸ், சீஸ், லேக்ஸ் எக்ஸெட்ரா அண்ட் த பீப்புள் ஆர்கனைஸ் லைஃப் வித்தின் அன் ஏரியா. ஓகேவா? ஜாக்ரஃபி அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன். ஸோ இட் இஸ் ஸ்டடி ஆஃப் த நேச்சுரல் ரிசோர்ஸஸ் இன் தி வேர்ல்டில் என்னென்ன நேச்சுரல் ரிசோர்ஸ்லாம் இருக்குது ஃபார் லைக் வெதர், மவுண்டெயின்ஸ், சீஸ், லேக். ஸோ இதெல்லாம் நேச்சுரல் ரிசோர்ஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த நேச்சுரல் ரிசோர்ஸஸோட நம்மளோட ஹியூமன் பீயிங்ஸ் எப்படி இன்வால்வ் ஆகி ஒர்க் பண்ணுறாங்க, எப்படி இன்வால்வ் ஆகியிருக்காங்க, தென் அதனால் நம்மளுக்கு என்னென்ன யூஸஸ் இருக்குது, ஸோ அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த ஜாக்ரஃபி டாப்பிக்கில் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். தென் ஆல்சோ ஜாக்ரஃபி டு டெல் அஸ் ஹவு டு யூட்டிலைஸ் த நேச்சுரல் ரிசோர்ஸஸ். நேச்சுரல் ரிசோர்ஸஸை நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும், தென் அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும், தென் நெக்ஸ்ட்டு அதை ஜெனரேட் பண்ணுறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் எடுக்கணும், ஸோ இதெல்லாம் நம்ம சேஃப்டியாக வச்சுக்கிறணும் அப்படிங்கிறத பற்றி நம்மளை சொல்லிக் கொடுக்கு. தென் ஆல் ஓவர் த வேர்ல்டில் எங்கெங்கெல்லாம் என்னென்ன ரிசோர்ஸஸ் இருக்குது, ஸோ என்னென்ன மாதிரியான ரிசோர்ஸஸ் எவ்வளோ குவான்டிட்டி எவ்வளோ குவாலிட்டியில் இருக்குது, ஸோ அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த ஜாக்ரஃபி டாப்பிக்கில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் டாபிக் civics. Civics is the study of the way in which a local government works and of the rights
and duties of the people who live in the society. அதாவது இந்த ஒரு சிட்டியில் இல்லை ஒரு கண்ட்ரியில் லோக்கல் கவர்மெண்ட் எப்படி ஒர்க் ஆகுது, தென் அந்த கவர்மெண்ட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத ஃப்ரேம் பண்ணி கொடுக்க தான் இந்த சிவிக்ஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ இட் இஸ் த வெரி இம்பார்ட்டண்ட் டாபிக் ஃபார் எவ்ரி ஒன். ஸோ ஒரு ஹியூமன் பீயிங் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிறதுக்கு இந்த சிவிக்ஸ் டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்று அப்படிங்கிறாங்க. அது என்னென்னா ஒரு கவர்மெண்ட் நம்ம எப்படி செலக்ட் பண்ணுறோம், தென் யாரை நம்ம லீடர் அப்பாயின்ட் பண்ணுறோம், ஸோ அப்படிங்கிறது, தென் ஒவ்வொரு கவர்மெண்ட்டுக்கும் என்னென்ன ரைட்ஸ் இருக்குது, என்னென்ன டியூட்டிஸ் இருக்குது, என்னென்ன பவர்ஸ் இருக்குது, தென் அவங்களோட ஒர்க் என்ன, ஸோ அப்படிங்கிறத ஃப்ரேம் பண்ணுறது. ஸோ அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது எதில் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இந்த சிவிக்ஸ் டாப்பிக்கில் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். The next one is economics. Economics is a branch of social science focused on the protection, distribution, consumption of goods and services. So economics is one of the branches of social science. It is focused on protection. Protection means உற்பத்தி, ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறது, தென் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்குறது. தென் எதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஸோ இட் இஸ் அனதர் ஒன் இம்பார்ட்டன்ட் டாபிக். எவ்ரி கண்ட்ரி டிபெண்ட்ஸ் அப்பான் தி எக்கனாமிக் க்ரோத். எக்கனாமிக் க்ரோத்தை டிபெண்ட் பண்ணி தான் ஒவ்வொரு கண்ட்ரியும் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ எக்கனாமிக் டெவலப் ஆகிறதுக்கு ஜியாகிரஃபி, சிவிக்ஸ் அண்ட் ஆல் அதர் ஃபேக்டர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் we have discussed. So these are the main branches of social science. So next we have discussed about content of social science in 8th standard term 1. term 1ல என்னென்ன கண்டென்ட் இருக்குது. கண்டென்ட் மீன்ஸ் என்னென்னா சிலபஸ் மீன்ஸ் யூனிட். இன் ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா 4 யூனிட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் யூனிட் அட்வென்ட் ஆஃப் த யூரோப்பியன்ஸ். ஸோ அட்வென்ட் மீன்ஸ் என்ட்ரி ஆகிறது. யூரோப்பியன்ஸ் எப்படி இந்தியாவுக்குள்ளே என்ட்ரி ஆகிறாங்க. யூரோப்பியன்ஸ் மீன்ஸ் என்னென்னா பிரிட்டிஷ் கண்ட்ரிஸ். ஸோ பிரிட்டிஷ் கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் எந்தெந்த கண்ட்ரீஸ்லாம் அப்படின்னா so many countries are in the European Union. So now 27 countries are European Unions. ஸோ அதில் மெயினான கண்ட்ரினா இட்டாலி, பிரான்ஸ், ஜெர்மனி. ஸோ இதெல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இங்கிலாந்து. இப்போ இங்கிலாந்து வித்ட்ரா பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க யூரோப்பியன்ஸில் வர மாட்டாங்க. அவங்க எதுக்காக இந்தியாவுக்குள்ளே வர்றாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த இதில் லேர்ன் பண்ணிக்கலாம். என்னென்ன பண்ணுறாங்க ஸோ அப்படிங்கிறத லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் இஸ் டிஸ்கஸ்ட் அபவுட் அட்வென்ட் ஆஃப் த யூரோப்பியன்ஸ். த நெக்ஸ்ட்டு ஃப்ரம் ட்ரேட் டு டெரிட்டரி. அது என்ன, ஃபஸ்ட்டு இந்தியாவுக்குள்ளே ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற பர்பஸோடு வர்றாங்க. தென் அதுக்கடுத்து நம்மளோட பிளேஸை ஃபுல்லாக என்ன பண்ணிக்கிறாங்கன்னா கேப்சர் பண்ணுறாங்க. த்ரூ வார் மூலியமாகவோ இல்லைனா ஏதோ ஒரு ரீசன்னால என்ன பண்ணிக்கிறாங்க, நம்மளோட பிளேஸை ஆக்குப்பை பண்ணுறாங்க. ஸோ அதான் ஃப்ரம் ட்ரேடு டு டெரிட்டரி. ஸோ அதை செகண்ட் லெசனில் டிஸ்கஸ் பண்ணுறோம். த நெக்ஸ்ட் லெசன் ரூரல் அண்டு சொசைட்டி. ஸோ ரூரல் அண்ட் சொசைட்டியை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். த நெக்ஸ்ட் ஒன் பீப்புள்ஸ் ரிவோல்ட். ஸோ இவங்க வர்றதுனால நம்ம கண்ட்ரியில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் ரிவோல்ட் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க, என்ன ரீசனால் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ many ரீசன்ஸ் இருக்கும். ஸோ நான் அவங்களோட பிளேஸ் ஆக்குப்பை பண்ணியிருப்பாங்க, இல்லைனா அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் இங்கே நம்ம கண்ட்ரி மக்கள், நம்மளோட கண்ட்ரி பீப்புள் ரிவோல்ட்டை எதுக்காக ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கணும். ஓகேவா? ஸோ ஹிஸ்ட்ரி லெசன்ஸ் ஒன்லி கன்சிஸ்ட் ஆஃப் 4 lessons. த நெக்ஸ்ட் ஒன் ஜியாகிரஃபி. Geography topic is consist of only 3 lessons. First one, rock and soil. So rock and soil, what are the different types of rock and different type of soils, then what are the fertility and also what are the resources in the rock and soils, என்னென்ன இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். The next lesson is weather and climate. Weather and climate பற்றி படிப்போம். தென் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சீசன்ஸ் இருக்குது, அதே மாதிரி கிளைமேட் இருக்குது. ஸோ இதெல்லாம் என்னென்னா இந்த லெசனில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். தென் அடுத்து தேர்ட் ஒன் ஹைட்ராலஜிக் சைக்கிள் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் ஸோ அப்படிங்கிறத பற்றியும் இதில் பார்க்குறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் டாபிக் இஸ் சிவிக்ஸ். ஹவு த ஸ்டேட் கவர்மெண்ட் ஒர்க்ஸ். இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் எப்படி ஒர்க் ஆகுது ஸோ அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். தென் அவங்களோட பவர்ஸ் அண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். தென் செகண்ட் லெசன் சிட்டிசன் அண்டு சிட்டிசன்ஷிப். ஹூ இஸ் சிட்டிசன் அண்ட் ஹூ இஸ் சிட்டிசன்ஷிப் ஸோ அப்படிங்கிறத பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம்.
ஸோ அதோட சிட்டிசன்ஸோட மெயின் ரோல் என்ன, சிட்டிசன்ஸோட மெயின் டிசிப்ளின் என்ன, அவங்களோட பவர் என்ன, அவங்களோட டியூட்டிஸ் என்ன, அவங்களோட ரைட்ஸ் என்ன, ஸோ அப்படிங்கிறதெல்லாம் இதில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ சிவிக்ஸ் லெசன்ஸ் கன்சிஸ்ட் ஒன்லி 2 lessons. Then economics means consist of only 1 lessons. So very important lesson, money, savings and investment. ஸோ இந்த டாப்பிக்கில் மணினா என்ன, சேவிங்ஸ்னா என்ன அண்டு இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன, ஸோ மணி எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, அதோட மெயின் யூசேஜ் என்ன, இதோட இன்வென்ஷன் என்ன, சேவிங்ஸ்னா என்ன, எதுக்காக நம்ம சேவிங்ஸ் பண்ணுறோம், தென் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன, அதோட பெனிஃபிட் என்ன, ஸோ அப்படிங்கிறதெல்லாம் இந்த எக்கனாமிக்ஸ் டாப்பிக்கில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், டுடே the classes is over. From next class we study the lessons. ஓகேவா? ஸோ நம்ம இப்போ ஜஸ்ட் நான் ஒரு டைம் ரீகால் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் என்னென்ன டிஸ்கஸ் பண்ணோம் அப்படிங்கிறது, இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் சோசியல் சயின்ஸ் அண்ட் ஆல்சோ branches of social science. So the main branches, 4 branches, history, geography, civics and economics. தென் அதோட டீட்டெயிலில் ஃபுல்லாக பார்த்தோம். தென் அடுத்து நெக்ஸ்ட்டு 8th ஸ்டாண்டர்ட் புக்கில் என்னென்ன கண்டென்ட் இருக்குது. கண்டென்ட் மீன்ஸ் ஃபஸ்ட் டேர்மில் என்னென்ன லெசன்ஸ் இருக்குது, ஹிஸ்ட்ரியில் என்னென்ன லெசன், ஜியாகிரஃபியில் என்னென்ன லெசன், சிவிக்ஸ் அண்டு எக்கனாமிக்ஸில் என்னென்ன லெசன் இருக்குது அப்படிங்கிறத ஓரளவுக்கு ரீகால் பண்ணோம், ரிவைஸ் பண்ணிட்டோம். தென் நெக்ஸ்ட்டு கிளாஸ்லேருந்து லெசன் வைஸாக டிஸ்கஸ் பண்ணோம். ஓகே ஸ்டூடெண்ட், தேங்க்யூ. ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப்.